அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி நினைக்கிறியோ உன் மனசு எப்படி விரும்புதோ அப்படி அல்லாஹ் உன்னை வாழ வைப்பான். நபிகளார் சொல்கிறார்கள், ஒமை யஸ்தஃபிஃப் யுஃபஹுல்லாஹ் ஒமை யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ் ஒமை யதஸப்பர் யுஸப்பிருஹுல்லாஹ். யார் சுயமரியாதையோடு வாழ விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ வைப்பான். உன் மனசு சுயமரியாதை தான் எனக்கு பெருசுன்னு நினைச்சா அந்த ரூட்டை அல்லாஹ் காட்டிடுவான். நீ கவலைப்பட தேவையில்லை. ஆனால் உன் மனசு கரெக்டாக நினைக்கணும். எவன்ட இங்கே ஏந்த மாட்டேன், அடுத்தவன்ட்ட காசு வேண்டிய தேவை வந்துச்சு, என்ன தலையோ போகட்டும், என் கண்ணியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். பிச்சை எடுத்து தேவையில்லை, எனக்கு மரியாதை இழந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஸ்டெடியா நிப்பன்னு நில்லு, உன் வாழ்க்கையை முழுவதும் அப்படி ஸ்டெடியா நிற்கிறதுக்கான வாய்ப்பே எல்லாம் கொடுப்பான். அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சுதந்திரத்தை, அதற்கான மனிதர்களை எல்லாத்தையும் எல்லாம் உனக்கு அப்படியே சேர்த்து கொடுப்பான். சுயமரியாதையோட தான் இருக்கணும். ஆனால் ஒரு 10 ரூபா தர்றேங்கிறாரு, அவர்கிட்ட போய் சுயமரியாதை பார்த்தா நல்லா இருக்குமா? போ, 10 ரூபாயா தருவான், திறந்து கொடுத்துருவான். எல்லாம் யாசகம் வாங்கித்தான் வேற கொடுத்தா உழைச்சா கஷ்டப்படு, வேர்வெல்லாம் வருதப்பா, என்னப்பா பண்ணுறது? இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்படி காலைல போனோமா அப்படியே காலார நடந்து அப்படி திரும்பி வந்தோம்னா ஒரு 200 ரூபா கலெக்ஷன் கல்லா கட்டிடுவான். பெரிய பிஸ்னஸாக இருக்குல்ல, சாதாரண நினைக்காதீங்க, கிண்டலுக்கு இல்லை, நிஜம். சில்லறை வாங்கல, கடைகளில் போய் கேட்டு பாருங்க, சில்லறையெல்லாம் சேமித்து கொண்டு போய் கடையில் கொடுப்பாங்கல்ல, 600 ரூபா 800 ரூபா 1100 ரூபா. ஒரு நாள் 1500 ரூபா ஒருத்தர் வந்து கொடுத்தாரு என் கடையில். பக்கத்தில் உள்ளவர் கேட்டார், பாய் நான் வேலையை விட்டுட்டு அவர் கூட போயிடலான்னு நினைக்கேன், ஒரு நாளைக்கு 1500 ரூபா பாய், மனசார தாங்க முடியல பாய், காலையில் இவனுக்கு நான் 2 ரூபா போட்டேன் பாய். என்னுடைய இன்றைய வருமானம் 250 ரூபா 300 ரூபா தான். அந்த ஆளு அவன் நீ எடுக்கிற முடியும். உன் மனசு சொல்லுதா? அல்லாஹ்வுடைய தூதர் உன் மனசு என்ன சொல்லு? நீ சுயமரியாதையோடு இருக்க விரும்பினால் அல்லாஹ் உன்னை சுயமரியாதை வாழ வைப்பான். ஒமை யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ், எவனிடத்திலும் நான் தேவையாக மாட்டேன், நான் செல்வந்தனாக இருப்பேன் என்று நீ முடிவெடுத்தால் அல்லாஹ் உன்னை செல்வந்தனாக வாழ வைப்பான். இல்லையே நான் நினைச்சேனே நான் செல்வந்தன் ஆகலையே, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அலாரத்துக்கு போயிட வேண்டியதான். எங்க போனாலும் அலாரத்தில் போய் நின்று வண்டி. நான் நினைச்சேன் உண்மையான நினைப்பாரு அது செயலாக மாறும்ல, திங்கிங்காக மாறும்ல, சிந்தனையாக மாறும்ல, செயல் வடிவம் வரும்ல, ஒன்றுமே நடக்கல. அப்போ அது சும்மா வெத்து எண்ணும், அது சிந்தனை அல்ல. வமையத்தஸப்பர் யுஸப்பிருஹுல்லாஹ், யார் பொறுமையோடு இருக்க நினைக்கிறாரோ அவரை அல்லாஹ் பொறுமையோடு வாழ வைப்பான். சொல்லிட்டு சொல்றாங்க, வமா ஊத்திய அஹதுன் கைருன், யாரும் பொறுமையை போல சிறந்ததை, பொறுமையை போன்ற விசாலமானதை யாரும் கொடுக்கப்பட்டதில்லை. பொறுமைக்கு நிகராக ஒன்றுமே சொல்ல முடியாது.